காலை வேளையிலே பிதாவாகிய தேவன் உங்களை முகமுகமாய் காண செய்ததற்காகவும் உங்களுடைய வருகையும் நான் வெகுவாய் பாராட்டுகிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரக்கமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நீங்கள் இந்த வார்த்தையை கவனிப்பதிலே ஆர்வம் செலுத்துவதற்காகவும் வாஞ்சியாய் இருப்பதற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கிறிஸ்து மூலமாய் நன்றியை சொல்லிக் கொள்வோம். இந்த காலை நேரத்திலே நாம் படிக்க போகிற பகுதி என்னவென்றால், நாம் கிறிஸ்துவோடும் நாம் பிதாவாகிய தேவனோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் எந்த அடிச்சுவட்டையும் நாம் மாற்றக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கருத்துடையவர்களாய் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட வகையில் நாம் பின்பற்றுவது என்பது மிகுந்த குறைவாய்தான் காணப்படுகிறது. ஆனால் நாம் அவ்வாறு பின்பற்றும் போது பிதாவாகிய தேவனிடத்தில் எவ்வளவு நமக்கு ஐக்கியமாய் இருக்கும் என்பதை நாம் மிகுந்த கருத்தோடு ஆராய்ந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். எந்த கருத்தில் கொரிந்தியர்கள் பவுலை பின்பற்ற கடவர்கள் என்று சொன்னார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. இந்த போல என்ற வார்த்தையானது நம்முடைய பிரசங்கம் முழுவதுமாக இருக்கும் இன்று. அதுதான் அது அடிச்சுவடு. அன்பு கூர்ந்தாலும் சரி, எச்சரித்தாலும் சரி, புத்தி சொன்னாலும் சரி, பிதாவை பிரியப்படுத்தினாலும் சரி, பிதாவினுடைய செயல்களை செய்தாலும் சரி, நீங்க எல்லா விதத்திலும் போல என்ற வார்த்தையை தான் நாம இன்று கவனிக்க போறோம். இப்போ கீழே அவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:2 சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழுகிறேன். பாராட்டும் மனிதர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இது தேவனுடைய புகழ்ச்சி. எதுக்கென்றால் ஒப்புவித்த படி. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நான் உங்களுக்கு ஒப்புவித்த படி. அநேகர் இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி அல்ல. யார் கை கொள்ளுகிறார்களோ அதற்காக அவர்கள் புகழப்படுகிறார்கள். இதை நீங்க அசிபாரமா வச்சுக்கொள்ளுங்க. இங்கிருந்து நம்ம துவக்க போறோம். 1 யோவான் 1:6-7 எப்படி நடக்கிறவர்களோடு அவர் ஐக்கியமாயிருப்பார் வாசிப்போம். 1 யோவான் 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவங்களாய் காணப்படுவோம். அப்ப நம்ம வாயில சொல்லுவதை காட்டிலும் அவர் நாம் என்ன சொல்லுகிறோமோ அப்படியே நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அந்த வார்த்தையை நம்ம இப்போ பார்ப்போம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல. அந்த போல என்ற வார்த்தையை நீ கவனிக்க மறந்துடக்கூடாதுங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒளி அவருக்கு எப்படி வந்துச்சு? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த ஒளி எங்கிருந்து வந்துச்சு? நம்ம இன்னொரு பாடம் படிக்கலாம். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது
எது ஒன்றையும் அவர் சுயமாய் செய்தாரா? இல்ல. சுயமாய் போதித்தாரா? யோவான் 12:47-48 இல்ல. சுயமாய் பேசினாரா? இல்ல. அப்ப அந்த ஒளி எங்கிருந்து வந்துச்சு? அவர் ஒளியாவே பிறந்தாரா? ஒளினா என்ன? சும்மா ஒரு மோசையுடைய முகத்தில் ஒரு மகிமை பிரகாசம் இருந்துச்சு, அது கூட யார் கொடுக்கணும் பாருங்க. அப்படியானால் அவர் இருக்கிறது போலன்னா ஏற்கனவே ஒளியை பெற்றுக்கொண்டது எப்படி? இப்ப நாம் கவனிக்கிறது, ஒளியில் இருக்கிறது போல நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்ப அவரோடு ஐக்கியப்பட்டவங்க நம்ம சொல்லியும் நாம் அப்படி செய்யாம இருப்போம் என்றால் நாம பொய் தான் சொல்றோம். இப்போ மன்னிக்கிற விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லா விஷயத்திலையும் மன்னிக்கிறது, மனதுருகிறது, உதாரணம் சொல்றது, ஓமை பேசுறது, அன்பில் நடக்க சொல்றது, எல்லா விதத்திலும். மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார். நாம் மன்னிக்கலைன்னா நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா? இரக்கம் பாராட்டலைன்னா இரக்கம் கிடைக்குமா? இந்த மன்னிக்கிற விஷயத்துல யாரை நம்ம மாதிரியா நாம் பார்க்கணும், யாரை போல நம்ம நடந்து கொள்ளணும். கொலோசையர் 3:13 ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு இருக்கு, மன்னிக்கும் காரியம் இப்பொழுது நாம் மன்னிக்கணும். யாரை போல நம்ம நடந்து கொள்ளணும்? கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தது போல அப்படின்னா என்ன? வாயில மன்னியுங்க சொன்னாரே அதுவா? பிதாவை இவர்களை மன்னியும் சொன்னார் இல்லையா, அந்த வாயில சொன்ன அதுவா? எந்த சூழ்நிலை, யாரை பார்த்து சொன்னார், அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமா அவர்கள் என்ன செய்தார்கள், பிதாவுக்கு எதிராக என்ன செய்து கொண்டிருந்தார்கள், எப்படி தூஷித்தார்கள், எப்படி கிறிஸ்துவுக்கு எதிராக நடந்து கொண்டார்கள், இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க அறியாம செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அந்த போல என்ற வார்த்தையில இவ்வளவு இருக்கு. ஆரம்பத்திலிருந்து இயேசு ஊழியத்தின் நாட்கள் வந்ததிலிருந்து எவ்வளவு பிரச்சனைகளை அவங்க உண்டாக்குனாங்க. காரியை துப்புனாங்க, தாடை மயிரை பிடிச்சாங்க, கன்னத்தில் அடிச்சாங்க, தலையில கொட்டினாங்க, பரியாசம் பண்ணாங்க, ராயன்தான் எங்கள் ராஜா என்றாங்க, அவரை பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க, சமாரியன் சொன்னாங்க. இப்போ என்ன செய்தாங்க? இவர்களை மன்னித்தார். மன்னித்தது போல இவ்விதமாய் நமக்கு எதிராக இன்று செய்கிற மக்களை நாம் மன்னிக்கிறோமா? நம்மை நாமே பரிசோதித்து பார்த்தால் என்ன தோணும்? நான் ஏதோ யாருக்கும் உதவி செய்யறேன், நான் அவன் மேல கோபமா இருக்கேன், ஆனா நான் அவனுக்கு உதவி செய்யறேன், மன்னித்துட்டு தான் உதவி செய்யறேன்னு அர்த்தமா? உதாரணமா, சவுல் ராஜாங்கத்துல தாவீது சவுலுக்கு உதவியா இருந்தாரு தேவனுடைய காரியத்துல. அவர் 1000 பேருக்கு அதிபதியா வச்சார். அவரெல்லாம் கோபம் தணிஞ்சு மன்னிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அதிகாரியா வச்சார? அவர் ராஜ்யத்தில் அவருக்கு உதவிகரமா இருந்தார், சம்பளம் கொடுத்தாரா? பாருங்க, மன்னிக்காமலும் நம்ம இவ்வாறு வேலை செய்ய முடியும். அரசியல் வட்டாரங்களை நீங்க பார்க்கலையா? ஆனால் இந்த போல என்ற வார்த்தை கிறிஸ்துவின் இருதயத்தில் ஏதாவது மாசு, அழுக்கு இருந்துச்சா, கரை இருந்துச்சா, பிழை இருந்துச்சா? இவ்விதமான யோசனையோடு
இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் மன்னிக்கணும். பாருங்க, அப்ப மன்னித்தது போல என்பதற்கு நம்ம பெரிய பிரசங்கத்தை பல வாரங்களாக நம்ம நடத்த முடியும். ஆனா அது உருக்கமான பிரசங்கம். இப்படிலாம் நம்ம வளர்ந்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வெக்கமாக தான் இருக்கும். நம்ம எத்தனை கோபப்படுறோம், எத்தனை நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்காக, நம்மை நிலைநாட்டிக் கொள்வதற்காக, நம்முடைய நிலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை காரியங்களை நாம் கோபத்தோடு செய்கிறோம். மனதுருகணும், மன்னிக்கல மனதுருகணும். இந்த ஆத்துமாக்கள் இவ்வாறு அறியாமல் செய்து கெட்டுப்போய் கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது திரும்புவார்கள் என்ற கண்ணீர் நமக்கு இருக்கணும். அந்த உருக்கத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். கிறிஸ்து மன்னித்தது போல நம்முடைய மனதுருகம், உருக்கம், பரிதாபத்தின் குடல். மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். பாருங்கள், சிதறடிக்கிறத நம்ம சில நேரங்களில் வேலையா கொள்றோம், இடர பண்றத வேலையா கொள்றோம். எதுக்கு அதை செய்யறோம்? எதுக்கு நம்ம செய்யறோம்? நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்குங்க. பாருங்க, இவர் மேய்ப்பன் இல்ல, அவங்க தொய்ந்து போயிட்டாங்க, சிறப்பட்டிருக்காங்க, பரிதாபத்தின் குடல் வந்தது. அவங்களை கூட்டி சேர்க்க நினைத்தார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. மனதுருக்கம் நமக்கு தெரியும் இல்லையா? பரிதாபத்தின் குடல் துடிக்கும். அந்த தாய், சாலமோனுக்கு முன்னாக 2 தாய் நின்றாங்க இல்லையா? ஒரு பிள்ளை மெய்யான தாய் துடித்தா இல்லையா? அது பரிதாபம், மனதுருக்கம். அவ்விதமாய் அந்த பிள்ளை ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று அவள் எண்ணினாள். எனக்கு அது உரியதா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவன் பிழைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினான். நாம் அவ்வாறு எண்ணுகிறோமா? அந்த மாதிரி உருக்கம் நமக்கு இருக்கா? நம்மை சோதித்து பார்த்தா நம்ம இருதயம் நமக்கு சொல்லாதா? வெளிப்படையா சொல்லு. இந்த விதமான மனதுருக்கம் நமக்கு இருக்கா? அவர் மனதுருகினது போல. சமாரியன் உதாரணத்தை அவர் சொல்றார். லூக்கா 10:33 பின்பு 33-35 வரைக்கும். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று சொன்னான். நீயும் அப்படியே செய்ன்னு சொன்னார். பாருங்க, இவனை பின்பற்றும்படியான உதாரணம் இருக்கு இல்லையா நமக்கு? கிறிஸ்து இப்படி அன்பு கூர்ந்தார், தேவன் நம்மேல் இப்படி அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தது போல. யாரை பின்பற்றும்படி அன்பிலே நடந்து கொள்ள கட்டளை இருக்கிறது? எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அந்த போல வார்த்தைகளை பார்க்குறீங்களா? நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் பாவத்தில் இருக்கிறோம், அவருக்கு எதிராக செயல்படுகிறோம், சத்துருக்களாக இருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தின்படி, சாத்தானுடைய விருப்பத்தின்படி, எபேசியர் 2 மாம்சமும் மனசின் விரும்பினபடி நாம் செய்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட மக்களை அன்பு கூர்ந்து, இந்த அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதுல எந்த வித்தியாசமும் அதுல இல்லவே இல்லை. ஏன்னா பிலிப்பியர் 2 அதிகாரம் 2
2 அதிகாரம் 1-2 ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பிலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திங்க, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. அதுதான் சந்தோஷம். தேவனுடைய பணியில் நாம் இவ்வாறு செய்கிற பொழுது அவர் எங்கிருந்தாலும் எப்படி மனிதன் நாசம் பண்ணினாலும் நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவர் என்று நாம் விசுவாசிக்கணும். அதை நம்ம என்றதில்லை, நாம தான் செய்யறோம் நினைக்கிறோம். நம்ம யுக்தி, நம்ம ஞானம், நம்முடைய புத்தி, நம்முடைய விவேகத்தை பயன்படுத்த பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதை பயன்படுத்தி பாடுபட விரும்புறதில்லை. அப்ப நம்ம சந்தோஷத்தை நிறைவாக்குறோம்னா அவர் எப்படி செய்தாரோ அதே போல நம்ம இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம வெட்கப்படணும். முதலாவது இப்படிலாம் செய்திருப்போம் என்றால் நம்ம திரும்பி பார்க்கும்போது வெட்கமா தானே இருக்கும். அது வெட்கமா இருக்காதா? இது அன்புன்னா என்னங்க? 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பாரமானவைகள்னா அழுத்தமே கொடுக்காத அர்த்தமா? சுமக்க முடியாதது கிடையாது, சுமக்கும்படியாக தான் கொடுத்திருக்காரு. அது சுமக்க முடியாத ஒரு கடினமான காரியம் கிடையாது. அழுத்தமா இருக்கலாம், நம்ம அப்படி நடந்து கொள்ளும் போது அது லகுவா தான் இருக்கும். பழகிட்டா எபிரேயர் 12 வாசிக்கிறோம் இல்லையா, எந்த ஒரு காரியங்களும் தற்போது துக்கமா தான் காணும். பழகினும் போது எப்படி இருக்கும்? நீதியாகிய சமாதான பலனை தரும். இயேசு பழகிட்டாரு. பவுல் பழகிட்டாரா? பழகிறதுக்கு முன்னாடி பவுலுக்கு எப்படி இருந்து சொல்றாரு பாருங்க. இந்த முள் கொடுக்கப்பட்ட போது என்ன சொன்னாருங்க? வேண்டான்னு தான் சொன்னார். பாருங்க, நமக்கும் பழகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் தோணும். ஆனா பழகின பிற்பாடு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சமாதான பலன்னா பிறகு சமாதானம்னா அங்கே நிறைய ஒரு ஐக்கியமான, ஒரு அன்பான, ஒரு நெருக்கமான ஐக்கியம் அல்லது உருக்கம், நீதி, இதெல்லாம் சேர்ந்து உள்ள இருக்கு இல்லையா? சண்டை இருக்காதுங்க. எனக்கு நானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு நானே சண்டை போடுவேனா? இருக்கே. அப்போ நம்ம அன்பு கூறணும். அவர் எப்படி நமக்காக அன்பு கூர்ந்தாரோ அதே அன்புல நம்ம அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும். போதிக்கிறதுல அப்படித்தாங்க இருக்கணும். மத்தேயு 11 அதிகாரம் 29-30 நாம் இயேசுவிடத்தில் எதை கற்றுக்கொள்ள அழைக்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறார். சுமக்க முடியாதது இல்லை. இல்ல லகுனா ஆரம்பத்தில் லகுவா இருக்காது. இருக்கும் நம்ம சொல்லிட முடியுமா? போய் பழகும் போது தாங்க அப்படி தெரியும். பழகிறதுக்கு முன்னாடி அது பயங்கரமா இருக்கும். அழுத்தம், சரியான அழுத்தம், சரியான நெருப்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம பழகும் போது எல்லா சிக்ஷையும் நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது பெலன் அவருக்கு தரார். இது மாதிரி நம்ம போதிக்கணும். போதிக்கிற காரியத்தில் எப்படி நம்ம பின்பற்றணும்? யாரை பின்பற்றணும்? மத்தேயு 12, 19, 20, 21 வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்பதும் இல்லை. நாம அதட்டினதுக்காக கீழ்ப்படிச்சிருவாங்களா? நம்ம மிரட்டினதுக்காக கீழ்ப்படியணுமா? நம்ம வாக்குவாதம் செய்து அவங்கள சும்மா அப்படி கட்டாயத்தினால சம்மதிக்க பண்ணணுமா? அதுதான் இயேசுனுடைய மாடலா, மாதிரியா? நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற தெரிய அணைக்காமலும் அவர் இருக்காரு. இப்படி நம்ம வேலை செய்யறோமோ? இருதயத்தை தான் நாம் பார்க்கணும். நம்முடைய இருதயத்தை நம்ம சோதித்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இப்படி நம்ம மங்கி திரிகிட்ட போராடிட்டு இருக்கோமா? அவன் தூசிக்கிறான், நம்மளை துப்புறான், நம்மளை எதிர்க்கிறான், நம்மளை போராடுறான், நம்மளை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறான். ஆனாலும் அவர் பணியாற்றி கொண்டே இருக்கிறார். நாமோ நான் பணியாற்றினா நீ நோக்கி பார்க்கணும் நான் நினைக்கிறேன்.
பாருங்க, அது நாம விரும்ப நேரத்தில் நடக்காதுங்க. அது தேவன் எப்போ அதை செய்யறாரோ அப்படிதான் செய்ய முடியும். தேவனே செய்ய வைக்க முடியும், அவரே செய்ய வைக்க மாட்டேங்கிற. அவரே நோக்கி பார்க்கும்படி எத்தனை மக்கள் அவர் போக்கில் விடுறாரு பாருங்க. அப்படியானால் எப்படி போதிக்கணும்னா அவர் எப்படி போதித்தாரோ அப்படிதான் நம்ம அதை கையாளணும். நெருக்கினா நெருக்கி ஏவுவோம், எச்சரினா எச்சரிப்போம், புத்தி சொல்லுனா புத்தி சொல்லுவோம், கண்டனம் பண்ணா கண்டனம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி கூக்குரலிட்டு அவர் சாத்தான்ட்டு சொல்லும் பொழுதுதான் சத்தம் போட்டிருக்கார், போ அப்படின்னு இருக்கார். சில நேரங்களில் அவர் உதவி கேட்கும் போதெல்லாம் பயங்கரமான சத்தத்தோட உதவி கேட்டிருக்கார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு. அப்படி நாம அப்படி கேட்கிறோமா? பிதாவே, இந்த மக்கள் அழிந்து போகிறார்களே, இந்த ஆத்துமாக்கள் மயங்கி போய் விட்டார்களே, இவர்கள் நாசமாய் போய் கொண்டிருக்கிறார்களே, தயவு செய்து அந்த மக்களை திருப்பும் என்று சத்தம் போடு கேட்டிருக்கிறோமா? நம்ம பலத்தை நம்ம பிரயோகிச்சு பார்க்கிறோம். நம்ம தேவன் கொடுக்காத அதிகாரத்தை பயன்படுத்தி பார்க்கிறோம். அவர் சகாயரா இருக்காரு, நம்ம அதிகாரியா இருக்கிறோம். எப்படி இருக்கும் அது பாருங்க. அப்போ இதெல்லாம் அவர் போதிக்கிறது மாதிரி நாம் போதிக்கிறோமா? அவர் தாழ்மையா நடந்து கொண்டார், பணிவிடையா செய்தார், ஊழியம் கொல்லாமல் ஊழியம் செய்யும்படி வந்தார், அடிமையாக்கினார். நாம இப்படி அடிமையாக்கி இருக்கிறோமா? தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார், உணவளிக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார், ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார். அவர் அப்படின்னாரா? சொன்னாரா? என்ன செய்யறோம் பாரு அப்படி சொன்னாரா? நினைச்சுக்கிட்டார். அவரு திருந்துற வரைக்கும் பார்க்கிறார், இல்லாத போது அவர் அழைச்சு போறார் பாருங்க. அப்போ இயேசுவனுடைய அந்த தாழ்மை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற காரியத்தில் யாரை நம்ம கவனிக்கடவும்? அவர் தாழ்மையாய் நடந்து கொண்டது போல தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம், மரிக்கிற வரைக்கும். நாம இந்த மாதிரி மரிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோமா? வேலைக்காக நம்ம ஏதோ செய்து விட்டுறணும் பாருங்க. ஒரு அரசாங்க அமைப்புக்கும் ஒரு சபையினுடைய அமைப்புக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்க தெரியாம கூட இருக்கலாம். ஆனா பார்க்கணும். அரசாங்கம் தாழ்த்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ரூல். ஆனா தேவன் நாம் உணர்ந்து கொள்ளுகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்காரு, பல்வேறு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ தெரியாது, 20, 30, 40, 50 தெரியாது. ஆனா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படிதான் சொல்றார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தான் அப்படி தாழ்த்திட்டாரு, நான் 3 வருஷம் தாழ்த்திக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? 3 வருஷத்துல வளர்ந்து முடிச்சிட்டாரு. ஆமா தானே? நாம முடிச்சிருக்கோமா? எப்படிங்க நம்மால் சொல்ல முடியும்? பாருங்க, எதையும் பேசிட முடியாதுங்க. அவர் வளர்ந்து முடிச்சிட்டாரு, ஜெயித்து விட்டார் எல்லாத்தையும். நாம ஜெயிச்சிருக்கிறோமா? அப்ப அவ்வளவு ஸ்பீடா நம்ம வேலை செய்ய முடியுதா? நம்மளுக்கு பாடுகளை தாங்கணுமா? அப்படி நம்ம செய்யலையே சகோதரர்களே, சகோதரிகளே. அப்ப நம்ம அவர் எப்படி தாழ்மையாய் நடந்து கொண்டாரோ அதே போல நாம் என்ன செய்யணும்? தாழ்மையாய் நடக்கணும். அப்படி நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமா? கற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். அவ்விதமாய் நடக்கும்போது நாம் மேன்மக்களாக இருப்போம். கீழ்ப்படிந்தவராகி யாருக்கு? பிதாவுக்கு. தனக்குத்தானே கீழ்ப்படிச்சுட்டாங்க அர்த்தமாங்க. ஒருவர் இன்னொருவர் கீழ்ப்படுகிறாங்க. நாம யாரு கீழ்ப்படுகிறோம்?
தேவனுக்கு தான் கீழ்ப்படுகிறோம். அவர் யார் கீழ்ப்படிஞ்சார்? பிதாவாகி தேவனுக்கு தான் அவர் கீழ்ப்படிஞ்சார். நாம விரும்பினா கீழ்ப்படுகிறோம் அப்படி இருக்கா? அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். நாம விருப்பம்னா கீழ்ப்படுகிறோம். நாம அப்படிதாங்க இருக்கோம். நம்ம பார்க்கும்போது நமக்கு வெக்கமா தாங்க இருக்கு. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதை காட்டிலும் நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்வதற்கே நான் ஆசையா இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இது போன்று நம்ம நடக்கிறதுக்கு நம்ம அதிக பிரயாசங்கள் எடுத்துக்கொள்வோம். ஊழியத்தின் பாதையில் நம்முடைய குருவிடம் கற்றுக்கொள்ளும் மாதிரி என்ன? மத்த 20 அதிகாரம் 27, 28 உங்களில் எவனாயிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப எதுக்கு வந்திருக்காருங்க? ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கிறது தான் அவருடைய வேலை. மீட்கணும், தாழ்த்தணும். தாழ்மை இல்லாம ஒருவரை நம்ம மீட்க முடியாதுங்க எப்பவுமே. அப்ப நம்ம தாழ்மையா நடந்து கொள்ளணும். இப்படி நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நடக்கிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்கணுங்க. இன்னும் நாம் தொடர்ந்து பேசுவோம். அவர் கடிந்து கொண்டது போல இருக்கிறது, தீர்ப்பிடுவது இருக்கிறது, நிந்தையை ஏற்றுக்கொண்டது இருக்கிறது, பாவத்தை வேறுபடுத்தி காட்டினது இருக்கிறது, மாயத்தை அடையாளப்படுத்தி காட்டினது இருக்கிறது, பாவிகளிடத்தில் எப்படி நடந்தார், கூட்டி சேர்ப்பதில் எப்படி நடந்தார், பிதாவை எப்படி பிரியப்படுத்தினார், பிதாவை எப்படி புகழ்ந்தார், சத்துருக்களை எப்படி நேசித்தார், நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு எப்படி ஒப்புவித்தார், எப்படி எச்சரிக்கை செய்தார், பலவீனங்களை குறித்து எப்படி பரிதபித்தார், அவர் நன்மை செய்வது போல எப்படி பொறுமையாக ஓடினார். இன்னும் அநேக காரியங்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது நாம் அந்த மறுபடியுமாக நாம் கர்த்தர் அடுத்த வாரத்தில் சந்திப்போம். அதுவரை நாம் ஜெபித்து இதை நிறைவு செய்வோம். இந்த நாட்களில் பார்த்ததை நாம் ஒரு மேலோட்டமாக கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருவோம். நாம் அவரோடு குமாரனோடும் பிதாவோடும் குமாரனோடும் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் போல என்ற வார்த்தையை குறிப்பா நம்ம கவனிச்சோம். அப்போ ஒளியில் இருக்கிறது போல, நடப்பது போல, தப்பிதங்களை மன்னிக்கிறது போல, மனதுருகினது போல, அன்பு கூர்ந்தது போல, அவர் போதித்தது போல, தாழ்மையை நடந்தது போல, ஊழியத்தின் பாதையில் குரு நமக்கு எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் இன்று பார்த்தோம். பிரியமானவர்களே, நாம் இப்படி நடக்கிற பொழுது ஐக்கியம் எப்படி அவர் நடந்தாரோ அதே போல நாமும் நடக்க பிதாவாகிய தேவன் நம்மை பலப்படுத்தட்டும். நாம் ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளின் வேலைக்காக நன்றி. பிதாவே, நீர் எங்களுக்கு அடிச்சுவடை குமாரன் மூலமாய் கொடுத்திருக்கிறீர். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவர்கள் எப்படி உம்மை பின்பற்றி நடந்து கொண்டு மேன்மையான வழியில் நடந்தார்களோ அதே போல நடப்பதற்கு எங்களையும் பலப்படுத்தும். அப்படி நடக்கும் பொழுது பிதாவோடும் குமாரனோடும் எங்களுடைய ஐக்கியத்தை அபிவிருத்தி செய்யும். அதற்கு தாழ்மையை தார். குருவின் அடிச்சுவடை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். அவர் போதித்தது போல போதிப்பதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். மரணபரியந்தம் உண்மையாயிருக்க தாழ்மையை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகளை காணத்தக்கதாக கண்களை திறந்திரலும். நீர் எங்கள் மேல் தயவாயிரும். மற்றவர்கள் மேல் இரக்கமாயிருக்க உதவி செய்யும். பரிதாபத்தின் குடல் எங்களுக்கு இருக்க உதவி செய்யும். மனதுருக்கமாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் நியாயத்தீர்ப்பிலே நிற்கிற பொழுது தைரியமானவர்களாக நிற்க இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் சந்திக்கும் வரை
பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் அன்பும் நம்மை அனைவரோடும் கூட காத்துக்கொள்வதாக.